மத்தியானம் ஏதாவது லஞ்சுக்கு ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருந்தது. சரி, ஃப்ரிட்ஜில் பார்த்தா எறா இருந்தது. எறா எடுத்துட்டேன். எறா எடுத்து உரித்து போட்டு பக்கெட்டில் போட்டு எறா தனியாக உரித்து வச்சுட்டேங்க. உள்ளே இருக்கிற இந்த குடலெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். மிளகா பொடி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உப்பு. இதை வச்சுட்டு ஜம்முன்னு ஒரு கிரேவி ஒன்று ஒரு ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட அது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, இது அடுப்பில் கடாய் போட்டேங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. கொஞ்சம் ஒன்று கட் பண்ண வெங்காயத்தை போட்டுங்க. ஒன்று தக்காளி போட்டுட்டேங்க. இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று இறகு போட்டுங்க. இறகு கொஞ்சம் வதங்கட்டுங்க. லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேங்க கிரேவிக்காக. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டேங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. இது இறக்குறதுக்கு பக்கமாக கரெக்டாக ஆகிடுச்சிங்க. இறக்க வேண்டியது தான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஏதோ ஒரு முட்டை ஒன்று போட்டு சாப்பிடணும். முட்டை அப்படியே இருக்குங்க. மஞ்சக்கரு ஒன்றும் பண்ணலைங்க. மஞ்சக்கரு கலக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. எனக்கு அப்படியே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை. ப்ரான்ஸ் மசாலா வித் புல் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.